ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் வில்லன்ஸ் த ரைட் வே சீரிஸோட 4th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். 3rd எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய மேன்வா சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். தன்னோட அடியால் ஆல்மேனை கூப்பிட்டு வண்டியை பின்தொடர சொல்கிறான். அப்படி நான் அவனை கொன்னுடவான்னு ஆல்மேன் கேட்குறான். இந்த கேள்வியை கேட்டதும் லியோவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. எது சொன்னாலும் மறுக்காமல் செய்கிற ஆலன் இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறானேன்னு ஆச்சரியம். சொன்னதை செய்யணும் லியோ அதட்ட ஆல்மன் பாஞ்சு வந்து லியோ நெஞ்சில் கத்தியை இறக்கிறான். ஏன்டா துரோகம் பண்ணுறான்னு லியோ கத்த எனக்கு வார் விளையாட பிடிக்கும்னு ஆல்மன் சொல்கிறான். அப்புறம் தான் தெரியுது ஆல்மனும் ப்ளூ மூன் அமைப்பை சேர்ந்தவன். அவன் ஒரிஜினல் பேர் ஹிடன். ப்ளூ மூன் அவங்களுக்கு ஒரு கொள்கையை சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ளூ மூனுங்கிறது நம்ம எம்சியோட ஸ்வாட் மாதிரி. மாஸ்டர் விருப்பப்படி நடக்கணும். ஆனால் யாராவது மாஸ்டருக்கே ஆபத்தை விளைவிச்சா மாஸ்டரை கேட்காமலே அவங்க அந்த ஆபத்தை அளிக்கலாம். எங்கள் மாஸ்டரை கொல்ல நீ எப்போ உத்தரவு போடுவேன்னு 2 வருஷமாக வெயிட் பண்ணேன்னு ஹிடன் சொல்கிறான். லியோ மிரட்ட பார்க்குறான். ஆனால் லியோ செத்தா அவனோட மொத்த அமைப்பும் கண்டத்தை விட்டே அழிஞ்சு போயிடும்னு ஹிடன் சொல்கிறான். லியோ பிணத்தை பார்த்து பாவம் எங்கள் மாஸ்டரை கொல்ல நினைக்காம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பேன்னு சொல்கிறான். நிகழ்காலத்தில் நம்ம எம்சி ரோட் மில்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. நினைச்ச நேரம் தூக்கம், எவன் கையால் சாப்பாடுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் விதி லெட்டர் மூலமாக வருது. குடும்பத்தோட அடுத்த தலைவராக நீங்கள் தான் வரணும்னு லெட்டர் வந்திருந்தது. வெறும் 4 நாள் தான் அந்த சந்தோஷ வாழ்க்கை நீடித்தது. திரும்பவும் பேலசியா எஸ்டேட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு. ஆனால் அங்கே எல்லாம் விசித்திரமாக இருக்குது. வேலைக்காரங்க எல்லாம் இவரை கண்டு பயப்படுறாங்க. நீங்கள் எப்போ ஷேடோ லீடர் ஆனீங்கன்னு எவன் கிண்டலாக கேட்குறாரு. எம்சிக்கு அப்போ தான் புரியுது அண்ணனோட சாவும் அதை சுற்றி நடந்த மர்மங்களும் இவரை பெரிய ஆளாக்கிருச்சு. எதுக்குடா என்ன வில்லனா பார்க்குறீங்கன்னு கதறி அழுகிறாரு. அவன் செத்ததில் அதிக லாபம் உங்களுக்கு தானே, அதான் நீங்கள் தான் கொண்டு இருப்பீங்கன்னு எல்லாரும் நம்புகிறாங்கன்னு எவன் சொல்கிறாரு. எஸ்டேட்டை விட்டு வெளியே போன உடனே லியோ செத்துட்டான். ஸோ இவருக்கு சரியான அலிபி வேற இருக்கு. பிரச்சனையை விட்டு ஓடலாம்னு போட்ட பிளான் இப்படி திரும்பி அடிச்சிருச்சேன்னு கடுப்பாகிறாரு. இருந்தாலும் எவன் அவரை தேத்துறாரு. அவலான் ட்ரக் கேங் அழிஞ்சதால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க. நக்கலா எவன் ஒன்று சொல்கிறாரு. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஸ்வாட் மாஸ்டரையே தீர்த்து கட்டுன கவுண்டியோட புதிய ஷேடோ லீடர் நீங்கள் தான். லியோ எவ்வளோ மோசவனாக இருந்தாலும் அவன் ஒரு ஸ்வாட் மாஸ்டர். அவனை இவ்வளோ ஈஸியாக யாரால் கொல்ல முடியும்? எந்த அமைப்புக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு எம்சி மண்டையை போட்டு உடைக்கிறாரு. ஒருவேளை அந்த ப்ளூ மூனா இருக்குமோன்னு எவன் கிட்ட கேட்குறாரு. ப்ளூ மூன் தான் அவலோன் கும்பலை அழிச்சு என் அண்ணனையும் போட்டிருக்குமோ? வாய்ப்பே இல்லைன்னு எவன் அடித்து சொல்கிறாரு. இன்ஃபர்மேஷன் கில்டு தகவல் படி ப்ளூ மூன் உடல்களை விட்டு செல்லாது. அவங்க மூன் மார்க் வரைஞ்சி வைப்பாங்க. ஆனால் அவலோன் ஆளுங்க எல்லாரும் நெஞ்சில் கத்தி குத்தி செத்துருக்காங்க. ஒருவேளை நரகத்துக்கான வாசல் திறந்துருச்சோ என்னவோன்னு எவன் கிண்டல் பண்ணுறாரு. எம்சிக்கு குழப்பம் அதிகமாகுது. கேம் நாலேஜ் படி ப்ளூ மூணு ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது. அப்போ இது யாரு? இப்போ காட்சி ஆர்ஃபனேஜுக்கு மாறுது. அங்கே உட்டியா மற்ற கிரேட் ஜின்ஸ் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாம் சரியாக முடிஞ்சதான்னு கேட்குறா. ஒரு தடயத்தை கூட விடலைன்னு ரைனா ஜின் ஆஃப் கிரீட் சொல்கிறா. என் பக்கம் யாரையும் உயிரோட விடலை, எல்லாரும் பிணம்னு ஜுராங் ஜின் ஆஃப் ப்ரைடு சொல்கிறா. அவளனோட 486 சோல்ஜர்ஸையும் நானே தனியாலாம் முடிச்சிட்டேன்னு தாஸ் பெருமை பித்திக்கிறான். அவனோட மேஜிக் சிலந்தி வலை மாதிரி அழகா, அதே சமயம் ஆபத்தானதாக இருக்கும். அடுத்து ரோடான் கெட்டவனுங்க எல்லாரையும் பாதியாக வெட்டி போட்டாச்சுன்னு சொல்கிறான். உட்டியா எல்லாரையும் பாராட்டுறா. இவளை பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாலும் நாவல் படி இவளுக்கு 1000 வயசுக்கு மேலே இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. உலகத்தையே மிரட்டிகிட்டு இருந்த அவலோன் ட்ரக் கும்பலை வெறும் 5 நாள்லேயே அழிச்சிட்டாங்க. ஆனால் ரோடன் சுத்தம் பண்ணுற வேலை இன்னும் முழுசாக முடியலைன்னு சொல்கிறான். அந்த நோபல்ஸுக்கும் அவலோவுக்கும் இருந்த தொடர்பு பற்றின சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறான். குறிப்பாக ஆல்டியா டாக்டும் கூட தொடர்பு இருக்குது. இதை கேட்டதும் உட்டியாவோட மேஜிக் கொழுந்து விட்டு எரியுது. நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும், அவங்களையும் அழிச்சிடுங்க. ரோடனும் சத்தமே இல்லாமல் முடிச்சிடறேன்னு சொல்கிறான். இன்ஃபர்மேஷன் கில்டு சுத்தமாக இருக்கான்னு உட்டியா கேட்குறா. ப்ளூ மூன் விஷயத்தில் அவங்க தலையிடாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு ரினா சொல்கிறா. தாஸ் சொல்கிறான் எல்லா கில்டும் ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாம் நம்ம மாஸ்டர் உருவாக்குன ஹெல்த் ஸ்குவாடு பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறான். எம்சியை கண்காணிக்கணுமான்னு ரினா கேட்குறா.
கண்டிப்பாக இந்த விஷமெல்லாம் அந்த நபரோட எம்சி காதுக்கு எட்டவே கூடாதுன்னு உட்டியா கராராக சொல்கிறா. அவர் குடும்பமே நம்மளை குறி வச்சாலும் அவங்கள கொல்ல சொல்லி அவர் நமக்கு உத்தரவு போடலாம்னு தாஸ் நியாயமாக ஒரு பாயிண்ட் எடுத்து வர்றான். இதை கேட்டதும் உட்டியா பதற ஆரம்பிக்கிறா. நம்மளோட ஒவ்வொரு செயலும் அவர் உத்தரவின்படி தான் இருக்கணும். நாம் வெறும் ஸ்வாட் மட்டும்தான். ஸ்வாடு தானே யோசிக்கக்கூடாதுன்னு தத்துவம் பேசுகிறா. இனிமே அவர் உத்தரவு இல்லாமல் யாரும் செயல்படக்கூடாது. முக்கியமாக அவரை ஏமாற்றவே கூடாதுன்னு மற்றவங்கள மிரட்டுறா. தாஸுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ பவர்ஃபுல்லான உட்டியா எதுக்கு அவர் மேலே இவ்வளோ பயப்படுறா? இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிறான். எல்லாம் அந்த கிரேட் 3க்காகவேன்னு சொல்லி கோஷம் போட்டு மீட்டிங்கை முடிக்கிறாங்க. பார்க்க அப்படியே எமினன்ஸ் இன் ஷேடோ அனிமியில் வர ஷேடோ கார்டன் மாதிரியே இருக்குல்ல. இங்கே நம்ம எம்சி புது கவுண்டாக பொறுப்பேற்றதால் பேப்பர் கட்டுகளுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறாரு. அண்ணன் செத்து 1 மாதம் ஆச்சு, இன்னும் வேலை குறையில, எனக்கு சும்மா இருக்கணும், அதானே நோபல் வாழ்க்கைன்னு அழுது புலம்புறாரு. அண்ணன் லியோ சாக இன்னும் 6 வருஷம் இருக்கணும். ஆனால் எல்லாம் மாறி போச்சு. இப்போ குடும்ப பொறுப்பு மொத்தமும் இவர் தலையில். இன்னும் கொஞ்சம் பேப்பர் கட்டுகளை தூக்கிட்டு வராங்க. ஏன்டா எல்லாரும் திடீர்னு இவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறீங்கன்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறாரு. அப்பா இருந்தப்போ மழை நாளில் ஸ்கூல் பசங்க லீவ் எடுக்கிற மாதிரி ஜாலியாக இருந்தானுங்க, அதெல்லாம் அங்கே வைங்கன்னு கையை காட்டுறாரு. ஆனால் அவங்க கண்ணுக்கு இவர் சுற்றிலும் ஒரு பயங்கரமான டெத்து ஆறா தெரியுது. ஐயோ, இவரை கோவப்படுத்திட்டோமோ, வேலையை சரியாக செய்யலைன்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவாரோன்னு பயந்து இன்னும் வேகமாக வேலை செய்கிறாங்க. ராத்திரி நேரம் எவன் ஒரு ஷாக்கிங் நியூஸோட வராரு. 2 வருஷத்தில் பாய்சன் கிராஃப்ட் மூலமாக நம்ம பையன் மேஜிக்கில் செகண்ட் டயருக்கு வந்துட்டாரு. சாதாரணமாக இதுக்கு 4-5 வருஷம் ஆகும். வீடு முழுக்க ஸ்பெல் போட்டு தள்ளுறாரு. மேஜிக் டேலண்ட் பரவாயில்லைன்னு எவன் பாராட்டுறாரு. ஆனால் எம்சிக்கு உள்ளூர ஒரு பயம். தற்காப்புக்காகத்தான் இவர் வெறித்தனமாக கத்துறாரு. மானா கண்ட்ரோல் கச்சிதமாக இருக்கு. என்னதான் கற்றுக்கிட்டாலும் இது ஹாஃப் பேக்டு மேஜிக் தான்னு வருத்தப்படுறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேஜிக்கையும் ட்ரை பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் த்ரில்லிங்காக இருந்தது, ஆனால் இப்போ உயிரை காப்பாற்றிக்க ஓடுற மாதிரி இருக்கு. பெரிய பிரச்சனை என்னன்னா அவரோட மானா கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. இது ஒரு அத்லெட் உடல் இடம் மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சது. எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் மாற்ற முடியாது. மானா இல்லைனா மேஜிக் இல்லை, மேஜிக் இல்லைனா சாவுதான். வேற வழி இல்லைனா அதை சரி பண்ண ஒரு வழி இருக்குன்னு தனக்குத்தானே நம்பிக்கையாக சொல்லிக்கிறாரு. அப்போ எவன் பாலுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அழைப்பு வந்திருக்குதுன்னு சொல்றாரு. சில நாட்களுக்கு பிறகு கிராண்ட் பால் நம்ம ஆளு செம்ம கெத்தா ராஜ உடையில என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனா உள்ளுக்குள்ள இப்போதான் வந்தேன், அதுக்குள்ள டயர்ட் ஆயிருச்சுன்னு புலம்புறாரு.